மத்திய கிழக்கில் ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையே போர் தொடங்கி சுமார் 20 நாட்களை கடந்து நீடித்து வரும் நிலையில் கள நிலவரம் நாளுக்கு நாள் மோசமடைந்து வருகிறது. போரினால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள ஈரான் மக்களுக்கு இந்தியா செய்து வரும் தொடர் மனிதாபிமான உதவிகள் தற்போது சர்வதேச அளவில் பெரும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன. கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி தொடங்கிய இந்த மோதலில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகள் ஈரான் மீது நடத்திய தீவிர தாக்குதல்களால் இதுவரை 1500க்கும் மேற்பட்ட அப்பாவி மக்கள் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மறுபுறம் ஈரான் நடத்திய தாக்குதல்களில் இஸ்ரேலில் 15 பேரும், வெஸ்ட் பேங்க் மற்றும் வளைகுடா நாடுகளில் 20க்கும் மேற்பட்டோரும் பலியாகியுள்ளனர். ஈரானின் அன்டிமேஸ்க் பகுதியில் உள்ள ஒரு முக்கிய மருத்துவமனை தாக்குதலுக்கு உள்ளானதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள நிலையில் அங்கிருந்த நோயாளிகள் மற்றும் மருத்துவர்கள் அவசரமாக வேறு நகரங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். இது ஒருபுறம் இருக்க, ஹார்முஸ் ஜலசந்தி முடக்கம் மற்றும் ஈரானின் மின்சார கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் விடுத்த எச்சரிக்கை காரணமாக உலகளவில் கச்சா எண்ணெய் விலையும் அதிரடியாக உயரத் தொடங்கியுள்ளது. இத்தகைய இக்கட்டான நிலையில் வசுதைவ குடும்பகம், அதாவது உலகமே ஒரு குடும்பம் என்ற உயர்ந்த கொள்கையின் அடிப்படையில் இந்தியா கடந்த மார்ச் 18 முதல் ஈரானுக்கு தேவையான அத்தியாவசிய மருத்துவ பொருட்களை தொடர்ந்து அனுப்பி வருகிறது. இந்தியாவின் இந்த மனிதாபிமான நடவடிக்கையை பாராட்டியுள்ள இந்தியாவுக்கான ஈரான் தூதரகம், இந்தியாவின் கருணையையும் மனிதநேயத்தையும் நாங்கள் ஒருபோதும் மறக்க மாட்டோம் என நெகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளது. அரசு ரீதியான உதவிகள் மட்டுமின்றி ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பட்காம் மாவட்ட மக்களின் பங்களிப்பு இன்று உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்துள்ளது. ஈத் பண்டிகை முடிந்த கையோடு ஷியா பிரிவினர் அதிகம் வாழும் பகுதிகளில் இளைஞர்கள் வீடு வீடாக சென்று ஈரான் மக்களுக்காக தங்கம், வெள்ளி, செம்பு பாத்திரங்கள் மற்றும் பணத்தை நிவாரணமாக சேகரித்து வருகின்றனர். மஸ்ஜித் இமாம் ஜமான் பகுதியில் இதற்காக அமைக்கப்பட்ட சிறப்பு மையத்தில் மக்கள் தங்களின் விலைமதிப்பற்ற பொருட்களை தானமாக வழங்கி வருகின்றனர். இதில் மிகவும் நெகிழ்ச்சியான விஷயமாக, காஷ்மீரைச் சேர்ந்த ஒரு பெண் 28 ஆண்டுகளுக்கு முன்பு மறைந்த தனது கணவரின் நினைவாக போற்றி பாதுகாத்து வந்த தங்க நகையை ஈரான் மக்களின் துயர் துடைக்க தானமாக வழங்கியுள்ளார். அதேபோல் சிறுவர்கள் தங்களின் உண்டியல் சேமிப்பை பகிர்ந்துள்ளனர். சில ஏழை குடும்பங்கள் தங்களின் கால்நடைகளையும் நிவாரணத்திற்காக வழங்கியுள்ளனர். இந்த தகவலை புகைப்படங்களுடன் சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள ஈரான் தூதரகம், இந்திய மக்களின் இந்த தூய்மையான அன்பு தங்களுக்கு மிகப்பெரிய ஆறுதலாக இருப்பதாக தெரிவித்துள்ளது. இவர்களுடன் இணைந்து பட்காம் தொகுதி எம்எல்ஏ முன்தாசிர் மெக்தி தனது 1 மாத கால ஊதியத்தை நிவாரண நிதியாக வழங்கியுள்ளார். எதை காட்டிலும் மனிதநேயமே முதன்மையானது என தெரிவித்துள்ள ஈரான் தூதரகம், இந்தியாவுக்கும் குறிப்பாக காஷ்மீர் மக்களுக்கும் தனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளது.